இவ எதுக்கு இப்படி உட்காந்துருக்கா? நீதானாடி? நான் பயந்தே போயிட்டேன். நல்லா தூங்கிட்டு இருந்தனா திடீர்னு ஒரு கெட்ட கனவு. பயந்து போய் முழிச்சு பார்த்தா பக்கத்துல உன்னை காணோம். நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன், ஞாபகமே வரல. சரி, இந்நேரத்துக்கு நீங்க எங்க போயிட்டு வரீங்க? ஒரு போன். அவங்க இதெல்லாம் வெகுளித்தனமா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்கள நல்லா பாருங்க, சரியான காரியக்காரவங்க மாதிரியே இருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்தே மனுஷங்களை பார்க்கும்போது டக்குன்னு எடை போட்டுருவாங்க. மனுஷங்க விஷயத்துல மீனாவோட கெஸ்டிங் என்னைக்கும் தப்பாவே தப்பாது. இல்ல எந்திரிச்சு உட்காந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காளேன்னு தோணுதா? அப்படிதான் உங்களுக்கு எல்லாம் தோணும். அன்றே கணித்தாரே இந்த விஷயத்தில் மீனா அப்படின்னு உங்களுக்கு தோணும். விஷயம் மட்டும் அப்படியே முடிஞ்சிரும்ல நினைக்காதீங்க. நானாலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், மயிலக்காவும் சொல்ல மாட்டாங்க. விஷயத்த வேணா வெகுளித்தனமா வந்து போட்டு கொடுப்பாங்க. ஆனா அவங்க விஷயத்துல எதுவும் பேச மாட்டாங்க. சரியான உஷார் பார்ட்டி. அப்புறம் எப்படி தெரியாது? அது எப்படியா தெரிய வரும். கோவமா நடந்துக்கணுமா இல்ல நல்லா நடந்துக்கணுமா? ஒண்ணுமே புரியலையே. அத்தை, ஆபீஸ் குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க அத்தை. அதான் ரிப்ளை பண்ணிப்பா. அத்தை, வெண்டைக்காய் இந்த சைஸ்ல கட் பண்ணலாமா? இல்ல இன்னும் கொஞ்சம் சின்னதா. இது போதுமா அது? போதும் போதும். வெண்டைக்காயை வெட்ட தெரியாத ஒருத்தி, இன்னொருத்தி. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன நேரத்துக்கு தான் சமையல முடிக்க போறேனோ தெரியல.